ஒரு பாடல்ங்க. நான் இந்து சமயத்தை சார்ந்தவள் தான், ஆனாலும் கூட என்னை கட்டி இழுத்து போட்ட ஒரு பாட்டு. நான் இதுவரையில் சர்ச்சுக்குள்ள போனதில்லைங்க, நான் இயேசுவை கும்பிட்டதில்லை, நான் இயேசு காவியம் படிச்சதில்லை. ஆனால் கண்ணதாசன் எனக்குள்ளே ஒரு கரைதலை ஏற்படுத்தி ஒரு கடவுளை, ஒரு பரம்பொருளை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு அடியவன், ஒரு பக்தன் கடவுளிடத்தில் என்ன யாசிப்பான்? தவறு செய்துவிட்டு ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவனுக்குள்ளும் கரைந்தான் ஐயா அவனுடைய பாட்டாலே. கேள் தருகிறேன் என்றதே நீரென்றோ, நான் பல முறை கேட்கிறேன் தரவில்லை. அடுத்து போட்டார், அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த 2 உருவாது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கடவுளை பார்த்து, கேட்கிறேன் நீ கொடுக்கவே இல்லை. ஆனாலும் இவர் எழுதுறாரு, என் கருணையே திறக்குமா சன்னதி, என் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதி. கண்ணதாசனை மறந்து போச்சுங்க. சிவாஜி கணேசன் கண்ணு முன்னால நிக்கிறாருங்க. தப்பு செஞ்சுட்டு தவறி போகிற 2 பேரும் சந்திக்கிற பொழுது வாழ்க்கையிலே தவறு செய்த ஒவ்வொருவரும் இந்த பாட்டை ஒரு முறையாவது உச்சரிக்காம இருக்க முடியாது. ஏன்னா கண்களில் கண்ணீர் இல்லையே, இந்த உள்ளமும் இதை தாங்கவில்லையே. கொண்டு வா இல்லை கொண்டு போ, உன் கோவிலில் வந்து சேவை செய்கிறேன். தவறு செய்த ஒவ்வொருவனும் தவறை உணர வைக்கிற பொழுது கண்ணதாசன் கரையலையா?